சிவாய திருச்சிற்றம்பலம். புழிகொன் வெப்பழித்த புகழியர்கொன் கடல் போற்றி, ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர்பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத பூரர் திருத்தால் போற்றி திருத்தால் போற்றி. பிறந்து மொழிபென்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன், நிறந்தைகள் மஞ்ஞாண்ட கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்றும் தீர்ப்புதிடர். உரையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா, கரவினால் காரைக்கால் பேய் சொல், பரவுவார் ஆறாத அன்பினோடு அண்ணலை சென்று ஏத்துவார் பேராத காதல் பிறந்து. எல்லாம் வல்ல இரு பெருமான் திருவடிகள் போற்றி, 63 திருவடிகள் போற்றி, காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி. 63 நாயன்மார்களிலே காரைக்கால் அம்மையார் அவர்கள் தனி சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க. 64 மாதங்களிலே வரிசையிலே அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரே நாயன்மார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் அவர்கள். அதோடு மட்டுமில்லாமல் சிவபெருமானாலே அம்மா என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த காரைக்கால் அம்மையார். நடராஜருடைய குஞ்சலி பாதத்தில் உட்கார்ந்து இவர்கள் பாடவும் நடராஜர் அவர்கள் ஆடவும் மிக அற்புதமான பெயர் பெற்ற நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்கள். அப்பேற்பட்ட புண்ணியத்தலம் இந்த காரைக்கால். ஜூலை 10/7/25 அன்று மிக சிறப்பாக மாங்கன் திருவிழா கொண்டாட நாம் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னம்பாளிப்பு விழாவை செய்து வருகின்றோம். அந்த அன்னம்பாளிப்பு குறிப்பாக மாங்காய் சாதம், பகலாபாத் என்பவருடைய தயிர் சாதம், இரவு வேளையிலே புளி சாதம் போடலாம் என்று இரவு கூட்டியுள்ளது. அரசாங்கத்தின் விதியின்படி கூட்டுகளின்படி சுத்தமான முறையும் சுகாதார முறையும் அன்னம்பாளிப்பு தயார் செய்கிறோம். தயார் செய்யக்கூடிய இடம் சிவத்திரு முருகானந்தம் ஜெய் அவர்களுடைய இல்லத்தில் அம்பாட்சத்திரத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு கீழ்கண்ட இடங்களில் உணவை விநியோகம் பண்ண அன்னம்பாளிப்பு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். முதலாவதாக கைலாசனவர் கோயிலிருந்து சாமி பிஷாரா புறப்பட்டு பெருமா கோயிலில் திரும்பும்போது விநாயகா இறைவண்டி ஒர்க் ஷாப்பில் அந்த மாங்காய் சாதத்தை மோர் மருந்தலும் புளி சாதத்தையும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மாமா தம்பி மரக்கார் வீதியில் ஐயனார் கோயிலுக்கு எதிரில் லக்ஷ்மி ஸ்டூடியோ என்ற வீடியோ என்கிற இடத்துல நீர்மோர் பந்தல், மாங்காய் சாதம், பகலாபாத் தயிர் சாதம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். மூன்றாவது இடமாக கென்னடி வீதியில் சிவ பூபதிபுத்திர இல்லம் ஜூஸ் வெல்டு கிட்ட நீர்மோர் பந்தல், மாங்காய் சாதம், பகலாபாத் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். நான்காவதாக மாதா கோயில் வீதியில் அண்ணாமலேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்தில் முன்னாடி தெருவில் பைரவா என்டர்பிரைசஸ் அந்த இடத்துல நீர்மோர் பந்தல், பகலாபாத், மாங்காய் சாதம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதே மாதா கோயில் வீதியில் மரகத மெடிக்கல்ஸ் அங்கேயும் அன்னதான நிகழ்வு திட்டமிட்டிருக்கிறோம். அதே வீதியில் வேலன் ஸ்டுடியோ அண்ட் ஃபோட்டோ ஸ்டூடியோ அண்ட் வீடியோ இடத்துல உணவு வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். அடுத்ததாக பாரியார் வீதியில் பழைய சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே நீர்மோர் பந்தல், மாங்காய் சாதம் மற்றும் அன்னதானத்தை செய்துட்டு இருக்கிறோம். அந்த சேகர் டெக்ஸ்டைலுக்கு ஆப்போசிட்டில் ஜெயவிலாஸ் பாத்திர கடையில் அந்த உணவுகளை வழங்கிட்டு இருக்கோம். தானத்தில் சேர்ந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற நிதி உதவிகள், பொருளுதவிகள், உடல் உழைப்பு தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் சிறிதாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோ போடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிற காரைக்கால் மேடு திருவள்ளுவர் நாளை கூட்டியுள்ளது. இவ்விழாக்கு உங்களால் என்ற நிதியுதவி அளிக்க, மேலும் இவர்களை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய செல்பேசி அலைபேசி எண்ணை சொல்கிறேன். 944-20-17-131. இதே நம்பர் தான் ஜிபே 944-20-17-131. நீங்கள் வங்கி கணக்குகளை கொடுக்குற மாதிரி இருந்தால் என்னுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்டும் ஐபிஐ அக்கௌண்ட்டும் உங்களுக்கு கீழே தந்திருக்கிறேன். அதில் அளித்து இந்த அன்னதானத்திற்கு முழு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறும் கேட்டுக்கிறேன். அனைத்து பக்தப்படுத்தும் சிவனடியார்களும் இந்த மாங்கனி திருவிழாவுக்கு வருகை தந்து இந்த மாங்காய் சாதத்தை சாப்பிட்டு எல்லாம் வல்ல காரைக்கால் திருவிழா பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்.